Welcome back, students. Now, money, functions of money. There are three categories. One is primary, another one is secondary, another one is contingent. Okay, first one is primary, a medium of exchange, and a measure of valuations. Medium of exchange. What is mean that medium of exchange? என்ன medium? எந்த இதில் போகிறோம் மீடியம் என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஆன் டெலிவரி, ஓகேவா? கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்குறது. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு நம்ம பார்த்தோம்ல எவாலுவேஷன் மணியில். ஸோ அந்த மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் மெயின் ப்ரைமரி. ஒரு குட்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மணி கொடுத்தே ஆகணும். தட் இஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷனில் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஓகே, மெஷர் பண்ணுறது ஒரு குட்ஸுக்கு வாட் இஸ் த ரேட், ஒரு குட்ஸோட ரேட் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெஷர் ஆஃப் value. Next is secondary functions, store of value, deferred payment, transfer of value. So stored of value and then deferred payment, அது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த டேட்டில் என்னுடைய பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ that is deferred payment and transfer of value. For example, the investment பண்ணுறோம் இல்லையா? So that is transfer of value. And contingent, basis of credit income distributions equalize marginal utilities. So next contingent, so functions of money here. This is the exchange, medium of exchange, okay, medium of exchange. And paid full, save, store of value. There are three categories: primary or main functions, secondary functions, and contingency functions. Okay, next primary functions. The important functions money performed is every economic or classified under main functions. The functions of money, medium of exchange, something accepted as payment, ஏதோ ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு மெஷர் ஆஃப் வேல்யூ, காமன் டினாமினேட்டர் தட் கேன் பி யூஸ்டு. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு. அண்ட் ப்ராப்பர்ட்டி தட் அலோவ்ஸ் பீப்புள் டு பி சேவ்ட் அண்டில் லேட்டர். ஸோ நம்ம லாக்கரில் சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? தட் இஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நெக்ஸ்ட்டு contingent functions, basis of credit, maximum credit தான். Increase productivity of capital, measurement and distribution of national income. So what basis of credit? Anytime you purchase in cash on delivery, okay, எல்லா time you cannot be able to purchase of goods from cash. So you choose the basis of credit, creditக்கு purchase பண்ணுறது. So why? Because increase the productivity of capitals. So நீங்கள் production பார்க்கும்போது, so now here listen, raw materials, okay, you purchase the raw material for 1 lakh, ஓகேவா? ஸோ 1 lakh பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் போகுது, இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகுது, ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கன்சியூமர். ஸோ இந்த ரா சைக்கிள் பண்ணிகிட்டு இருந்துட்டு கன்சியூமர் போய் திருப்பி இங்கேருந்து பணம் போய் திருப்பி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து வெரி டிஃபிகல்ட் அண்ட் இன்க்ரீஸ் த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் ப்ரொடியூசர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரெடிட்டுக்கு திருப்பி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். Money, the functions of contingent functions of money is very useful. Next, basis for comparison, savings and investments. For a meaning, savings represent that part of the person's income which is not used for consumption. So savings represent that part of person income which is not used consumption. So
கன்சப்ஷன் பண்ணது போக மீதி உள்ளது. இன்வெஸ்ட்மெண்ட் refers to the process of investing funds in capital asset with the view generate returns. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். இது வந்து பர்சன் என்ன பண்ணுறாங்க, இன்கம்மை கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது தான் சேவிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பர்பஸ். சேவிங்ஸ் ஆர் மேட் டு ஃபுல்ஃபில் ஷார்ட் டேர்ம் அண்ட் அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இது எதனோட பர்பஸ்க்காக சேவ் பண்ணுறாங்க, நம்மளுடைய அர்ஜென்ட் தேவைக்காக. பட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் டு ப்ரொவைட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெரிய அளவில் ஒரு கேபிட்டலாக கிடைக்கும், ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிலாம் பண்ணுறாங்க இல்லையா, உங்கள் ஃபாதர் அண்ட் மதர் ஆர்டி போட்டிருப்பாங்க, ஜுவல் ஒன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 1 இயர் தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு பெரிய கேபிட்டலாக நம்ம முன்னாடி வந்து நிற்கும். தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் லா ஆஃப் நெகோலிஜிபிள் வெரி ஹை, சாரி no or negligible very high, low or negligible, இங்கே வந்து வெரி ஹை, லோ. இது வந்து வெறும் லோ தான் சேவிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திஸ் மந்த் வந்து கொஞ்சம் ஹையாக பண்ணியிருப்போம். பட் தீபாவளி டைமில் வந்து நம்மளால் கண்டிப்பாக சேவிங் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து லோவாக இருக்கும். அண்டு நெக்லிஜிபிள் மேபி இருக்கலாம், சில சமயம் இல்லாமலே போகலாம் சேவிங்ஸ். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெரி ஹை ரிஸ்க். அண்ட் ரிட்டர்ன்ஸ் நோ ஆர் லெஸ். ஒரு சிலமே ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்காது, ஆனால் இங்கே கம்பேரிட்டிவ்லி ஹையாக கிடைக்கும். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி அண்ட் லெஸ் லிக்விடிட்டி. ஸோ தீஸ் ஆர் த basic for comparison in saving and investments.